இந்த பொட்டிக் சார்ந்த சில ஸ்கேம்ஸ்லாம் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு. நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தீங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 60 பெண்கள் வந்து அங்கே எக்ஸ்போல வந்து போடுறாங்க, கடை போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் போய் நீங்கள் அந்த மாதிரி 1 லேக் வாங்கிட்டு அங்கே போனீங்க. கிழிச்சு விட்டம் பாருங்க ஒருத்திய பொட்டிக் இதுக்கு முன்னாடி அவ பேரை மென்ஷன் பண்ணி சொன்னான். இந்த மாதிரி அவங்க வந்து தனியாக தான் பண்ணுறாங்க, நான் வந்து அப்படி கிடையாது, நான் எல்லாரையும் வந்து ஹெல்பிங் மைண்ட் செட்டில் பண்ணுறேன். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. பொட்டிக் காரியர் நேம் மென்ஷன் பண்ணி அந்த அக்கா தான் எனக்கு இன்ஸ்பயரு. அவங்கள மாதிரி நான் வளர்ந்து காமிக்கணும்னு வளர்ந்து வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிரியேட் ஆனது அந்த அக்கா தான்ட்டு. அந்த அக்காவை பார்த்து தான் இந்த தங்கச்சி வந்து இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணுது. வாங்க, நான் வந்து ஒரு செலிபிரிட்டி. யாரு அந்த மேடம்? ஒரு செலிபிரிட்டியா? ஓகே. அந்த செலிபிரிட்டி ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா 5000 ரூபாய் ஆகும் கொலாப் பண்ணா. பட் அவள் உள்ள போகும்போதுங்க அங்க தண்ணி இல்லை, ஏசி இல்லை, ஒன்றும் இல்லை. கை குழந்தைய வச்சுட்டு இங்க நான் 1/2 மணி நேரம் தான் இங்க நிற்பேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர், உங்ககிட்ட என்ன கையில இருக்கோ எந்த புடவை வேணா எடுத்துங்க. இதோட புடவை ரேட்டு 1000 2000. மற்ற சின்ன சின்ன ஸ்டால்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னங்க போகணுமா? ஸ்டால் வச்சவங்க அத்தனை பேரும் ஒவ்வொரு குறை சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லும் போது இவ என்ன சொல்லிருக்கா, உங்களுக்குலாம் நான் சோத்த வாரி கொடுத்தேன் பாரு, உங்களுக்கு குத்தது தெருவில் இருக்க நாய்களுக்கு கொடுத்துருந்தா கூட நன்றியோடு இருந்திருக்கும். ஹாய், திஸ் இஸ் விஜே ரக்ஷயா பார்த்தி. ரீசெண்ட் டேஸாகவே இந்த பொட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு மத்தியில் பெருசாக போயிட்டுருக்கு. அதாச்சும் முக்கியமாக வீட்லேயே இருக்கக்கூடிய பெண்கள் பல பேருமே இந்த பொட்டிக் மூலயமா நம்மளாலையும் ஏதாச்சும் காசை வந்து சம்பாதிக்க முடியும், வீட்டில் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற வகையில் நிறைய பேரும் இந்த பொட்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இறங்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் சில பல ஸ்கேம்ஸ்லாம் போயிட்டே இருந்தாலும் இப்போ அதாச்சும் ஒரு 2 டேஸாக வந்து ஒரு ஸ்கேம் வந்து பெருசாக போயிட்டுருக்கு. அதில் வந்து ஆக்ட்ரஸ் ரிஹானா அவங்க வந்து கெஸ்டாகவும் போயிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம கூட அவங்க தான் இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். என்னதான் நடந்துச்சு? ஆக்சுவலி வந்து நீங்கள் நிறைய உமன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க, போடுறீங்க, அதெல்லாம் ஓகே. பட்டு இப்போ என்ன அப்படின்னா, இந்த பொட்டிக் சார்ந்த சில ஸ்கேம்ஸ்லாம் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு. நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தீங்க. நீங்கள் பொதுவாகவே உமன்ஸுக்கெலாம் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. பட் இதில் வந்து கிட்டத்தட்ட 60 பெண்கள் வந்து அங்கே எக்ஸ்போவில் வந்து போடுறாங்க, கடை போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 1 லேக் வந்து காசு வாங்கிட்டு போனீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஒய் நீங்கள் அந்த மாதிரி 1 லேக் வாங்கிட்டு அங்கே போனீங்க? இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்கு போயிட்டு காசு வாங்கினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே ஆர்டிஸ்ட் ப்ரொஃபைல் மாதிரி இருக்காது, இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இருப்பேன். நிறைய ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பிக்கு லைட்டாக பிளர் ஆனாலோ வீடியோ பிளர் ஆனாலோ அவங்க ப்ரொஃபைல்லே போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ரொஃபைல் கெட்டு போயிடும், அதனால போட மாட்டாங்க. பட் நான் அப்படி கிடையாது. என்னை சுற்றி இருக்கவங்க, என்னை சார்ந்து இருக்கவங்க அத்தனை பெண்களுக்கும் நான் ஒரு ஹெல்பிங் மைண்ட் செட்டில் உமன் டு உமன் ஃப்ரீ கான்செப்டில் நான் ஃப்ரீயாக தான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் சொன்ன அந்த 1 லேக் விஷயம் வந்து பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட்றதுனால தான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே நான் அந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோவை போட்டேன். அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன அந்த நேம் மென்ஷன் பண்ண வேண்டாம். அதனால அந்த எக்ஸ்போக்கும் என்னை வந்து இன்வைட் பண்ணது அந்த மேடம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மேடமும் கூப்பிட்டாங்க, ஓகேங்களா. ஆனால் அதில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்டால் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த உமன்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற உமன்ஸ்க்கு, நான் முகம் தெரியாத ஆட்களுக்கு நிறைய நான் ஃப்ரீ ப்ரொமோஷன் நான் பண்ணியிருக்கேன் உமன்ஸ்க்கு. அவங்க எல்லாருமே என்னை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, மேம் நான் உங்களை நேரில் பார்க்கணும். ஏன்னா இத்தனை ஆர்டிஸ்ட்க்கு நாங்கள் வந்து மெசேஜ் போடுறோம், யாருமே எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது கிடையாது. அப்படியும் பண்ணாலும் 10,000 தரீங்களா, 20 தரீங்களா, 50,000 தரீங்களா, 1 லேக் தரீங்களா, இப்படி தான் அவங்க கேட்பாங்க. தவிர யாருமே ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி யாருமே கேட்டது கிடையாது. மேடம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பண்ண உடனே ரிப்ளைவும் பண்ணீங்க, எங்களுக்கு ப்ரொமோஷனும் கொடுத்தீங்க. நீங்கள் வாங்க மேம், உங்களுக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், நான் என் கையால் கொடுக்கணும், நான் உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும், அப்படிலாம் ஆசைப்பட்டு தான் அவங்களாம் கூப்பிட்டாங்க. ஓகே. நான் அந்த இடத்துக்கு போனதுக்கே காரணம் இந்த மேடம் கூப்பிட்டு நான் போகலை, அவங்க எல்லாருமே ஆசைப்பட்டதுனால தான். இவங்களுடைய கான்செப்ட், பொட்டிக்கோட கான்செப்ட் என்ன தெரியுமாங்க, ஒரு டாக் ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு வீடு கட்டி தரணும், ஃபுட்டு கொடுக்கணும், இதுக்காக நான் வந்து பொட்டிக் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்றது தான் விளம்பரம் ஃபஸ்ட்டு போட்டது. அதனால அவங்க பொட்டிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சாரீ அவங்கக்கிட்ட நான் எடுத்தேன். எல்லா பொட்டிக்கில் நான் எடுத்த மாதிரி
நான் காசு கொடுத்து அவங்க பொட்டிக்ல இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது 1 இயர் பேக் Okay. வாங்கினா அது வந்து காமிச்சது ஒண்ணு, அவங்க கொடுத்தது கொஞ்சம் ஆஃப் மைண்டா தான், குவாலிட்டி வைஸ் அவங்க சொன்ன மாதிரி இல்ல, ஓகேவா இருந்தது. பட் எனக்கு ரொம்ப மொடன்னு சில்கியா இருக்கிறதுனால என்னோட அண்ணன் குழந்தைங்களுக்கு நான் அதை கொடுத்துட்டேன், ஸ்டிச் பண்ணிக்கோங்க சுடிதார் அப்படின்ட்டு. இப்போ அவங்க வந்து கால் பண்ணு, மேம் நான் 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேம், நான் அந்த வாய்ஸ் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நான் எக்ஸ்போ வச்சிருக்கேன், ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாரும் பண்றவங்க உமன்ஸ்க்கு நான் சப்போர்ட் பண்றேன். கிழிச்சு விட்டேன் பாருங்க ஒருத்திய பொட்டிக்கு, இதுக்கு முன்னாடி அவ பேரை மென்ஷன் பண்ணி சொன்னான். இந்த மாதிரி அவங்க வந்து தனியாக தான் பண்ணுறாங்க, நான் வந்து அப்படி கிடையாது, நான் எல்லாரையும் வந்து ஹெல்பிங் மைண்ட் செட்டில் பண்ணுறேன். ஒரு 5000 ரூபாய் கட்டினாலே கவுண்டருக்கு, அதுக்கு மேலானா கூட நான் என் கைப்பணம் போட்ட மாதிரி தான் நான் ஒரு விஷயம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் மேடம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பரவாயில்லையே, இந்த கான்செப்ட் நல்லா இருக்கே, இவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இவங்க பேசுனதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்தாங்க லைனில், மேம் நீங்கள் வாங்க நீங்கள் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணாங்களா அவங்க, நாங்களும் இன்வைட் பண்ணுறோம், எங்களுக்காக வாங்கன்ட்டு கூப்பிட்டாங்க. ஓகே அதனால கூப்பிட்டதுனால தான் நான் போனேன் தவிர இதுல 1 லட்சம் ரூபாய் பேரம் எதுவும் பேசல. எனக்கு ஏதோ நாஞ்சில் அவங்க வந்து 1 லேக் வாங்கினதாவோ, நான் 1 லேக் வாங்கினதாவோ எல்லாருக்கிட்டையும் ஸ்டால்ல இருக்கவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெரியாது. நான் போனது 14-15 இருந்துச்சு. 14 என்னால போக முடியல, 15 அன்னைக்கு போகினேன், மத்தியானம் போல போனேன். போனா அங்க உள்ள போகும்போது மேடம் எப்பவுமே அந்த பொட்டிக் கறி பண்ணுவால, மேக்கப் போடுறது, தம் புருஷனை ரீல்ஸ் போட வேண்டியது, ஹட்டா சொத்தா அப்படின்னு சொல்லி பேசுவா பாத்தீங்களா, அந்த மேடம் ஒரு செலிபிரிட்டியா. அந்த செலிபிரிட்டி ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா 5000 ரூபாய் ஆகும், கொலாப் பண்ணா பொட்டிக் கறி நேம் மென்ஷன் பண்ணி. அந்த அக்கா தான் எனக்கு இன்ஸ்பயரு, அவங்கள மாதிரி நான் வளர்ந்து காமிக்கணும்னு வளர்ந்து வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிரியேட் ஆனது அந்த அக்கா தான்ட்டு. அந்த அக்காவை பார்த்து தான் இந்த தங்கச்சி வந்து இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணுது. சேம் டிட்டோங்க. இப்ப என்னதான் அங்க பிரச்சனை, அங்க வந்த எல்லாருமே வந்து நம்பிதான் வந்து நமக்கும் லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பெண்கள் வந்து போட்டிருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து என்ன பிரச்சனை? இப்போ ஸ்டால் உள்ள வரவங்ககிட்ட இவ்வளவுதான் ரேட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றாங்க. பண்ணிட்டு நீங்க வாங்க, நான் வந்து ஒரு செலிபிரிட்டி, யாரு அந்த மேடம் ஒரு செலிபிரிட்டியா, அந்த செலிபிரிட்டி ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா 5000 ரூபாய் ஆகும் கொலாப் பண்ணா, அந்த கொலாப்க்கு நான் ஃப்ரீயா உங்களுக்கு பண்ணி தரேன், ஃபாலோவர்ஸே இல்லாத உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், நீங்க வாங்க, உங்களால இந்த மண்டபத்துக்கு ரெண்ட் கட்டி எக்ஸ்போ போட முடியாத பட்சத்துல நான் இந்த மண்டபம் ரெண்ட் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு நான் வந்து சின்ன அமௌண்ட் ஒரு கவுண்டர் போட்டு கொடுக்குறேன், நீங்க அந்த ஸ்டால்ல நீங்க உங்க சேல்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு, சொன்னது ஒரு ரேட்டு, கொடுத்தது ஒரு ஸ்டாலு, அந்த அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி சொன்ன விஷயத்துக்கு மாதிரி எதுவுமே அவங்க பண்ணல. அவங்க பண்ணது என்ன தெரியுமா, ஏசி ரூம், மணமகளோட ரூம்ல போயிட்டு ஏசி ரூம்ல மேடம் உட்கார வேண்டியது, சாரி டிராபிஸ்ட் கூப்பிடு ப்ரொமோஷன் பண்ணி, மேக்கப் ப்ரொமோஷன், ஹேர் ட்ரெஸ்க்கு ப்ரொமோஷன் எல்லாமே உள்ள ஒரு மேக்கப் செட் மேடம் பண்ணிக்கிட்டு, பவுன்சர் மட்டும் தாங்க குறை. அந்த அக்காவுக்கு வந்து பவுன்சர் இருந்துச்சு, ஃபுல் மேக்கப் ஹேர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மைக்க ஒன்று வச்சுக்கிட்டு தாம் தும்னு நான் பாடி ஷேமிங் யாருக்கும் பண்ண மாட்டேன். அதுவும் குறிப்பா இந்த பெண்களுக்கு நான் பண்ண மாட்டேன். ஆனா இந்த கேர்ள் இருக்கா பாத்தீங்களா, எல்லாரையும் பாடி ஷேமிங் பண்ணிச்சு. இந்த பிரச்சனைக்கு அப்புறமா எல்லாரையும் கஷ்டப்படுத்தினாங்க. அவங்களுடைய தோற்றத்துக்கும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்க்கும் சம்மந்தமே இல்லாம ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அது நிறைய பேர் கமெண்ட் அடிச்சாங்க, தேவையாமா இது மாதிரி போட்டாதான் சேல்ஸ் ஆகுமா உனக்கு அப்படின்ட்டு. சோ அது போட்டுக்கிட்டு தாம் தும்னு குதிக்கிறதுன்னா பேசுறதுன்னா வாய் ஜாலம் தாங்க. இந்த வாய் பேசுற புள்ள பொழைச்சிக்கொள்வாங்க, அந்த மாதிரிங்க வாய் ஜாலம் தான் பேசி பேசி. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த பாடி ஷேம், அது வந்து கரெக்டா ஜாஸ்மின் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமா, அவங்க திருநங்கை ஜாஸ்மின் தான் சொல்றீங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வீடியோ போடும்போது, ஏமா இது நியாயமா, இந்த மாதிரி பண்ணலாமா, அவங்க என்னைய மாதிரி தான் அவங்களும் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தா என்கரேஜ் பண்ணி போடுவாங்க, கெட்ட விஷயம் வந்தா அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி கேரக்டர். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நீ பண்ணது நியாயமாமா, தப்பு இல்லையா, ஏன்னா நிறைய பேர் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, எல்லாருமே அவங்க கிட்டயும் பேசியிருக்காங்க, அவங்களையும் இன்வைட் பண்ணிருக்காங்க இந்த மேடம், நீங்க வாங்க ஊர்ல இருந்து கிளம்பி. அவங்களால வர முடியல, அவங்க ஊர்ல இருக்கிறதுனால வர முடியல. நான் மறுநாள் நான் போகினேன். பட் அவள் உள்ள போகும்போதுங்க அங்க தண்ணி இல்ல, ஏசி இல்ல, ஒண்ணு இல்ல, கை குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்து கவுண்டர்ல உட்கார வச்சு, அந்த ஸ்டால்ல சின்ன ஸ்டால் இருக்கு இல்லையா, அவங்க உட்கார்ந்து
அது வித்துட்டு இருக்காங்க, ப்ரௌனியை வித்துட்டு இருக்காங்க. ஹிஜாப்ல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் வந்து வீடியோக்கு முன்னாடியே வரமாட்டாங்க. அப்படியே இருந்தும் அவங்க வந்து நின்று அதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு, இன்னொருத்தவங்க பார்த்தா கண்ணு நிறைய தண்ணி, என்னை பார்த்தோன்னா ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. என்னம்மா அப்படின்ட்டா, இல்லை எதுக்கு வந்தேன்னு தெரில இந்த ஸ்டாலுக்கு, காசு வீணாக போச்சு மேம் அப்படின்ட்டு, ஒரு வியாபாரம் நடக்கலைன்ட்டு. நீங்கள் சொல்லலாம் லாபம் நஷ்டம் பிஸ்னஸ்னால் வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே என்ன கான்செப்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க, எங்கே இருக்கிற வியாபாரத்தை விட அங்க போனா கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில தானே போனாங்க. ஒருத்தவங்க தோடு வித்துட்டு வந்திருக்காங்க உள்ள, அடமானம் வச்சுட்டு, அடமானம் வச்சுட்டு உள்ள வந்திருக்காங்க. சேல்ஸ் பண்ணோம்னா அடமானம் மீட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஒருத்தவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு எடுத்துட்டு வந்து கவுண்டர் ஓப்பன் பண்றதுக்கு கையில காசு கொடுத்துட்டு உள்ள வந்திருக்காங்க. எந்த நம்பிக்கையில அவங்களாம் வராங்க, வித்துட்டா நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தானே உள்ள வராங்க. இப்போ அந்த ஸ்டால்ல அவங்க அழுதுட்டு இருக்கவங்க சொன்னது என்னன்னா, இப்படி காமிச்சிட்டு இருக்காங்க, கஸ்டமர் 4 பேர் வராங்க, வந்து அந்த ஸ்டாலில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சவுண்டு வருது, ஹலோ 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 எங்கே இருக்கீங்க எல்லாரும் இங்கே வாங்க. அந்த மேடம் அந்த வயிற்று மூட்டை தள்ளிட்டு ஓரமாக நின்றுட்டு லெஹங்கா போட்டுக்கிட்டு, எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க, இங்கே நான் 1/2 மணி நேரம் தான் இங்கே நிற்பேன், உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர், இங்கே வந்து உங்ககிட்ட 200 இருக்கா, 300 இருக்கா, 400 இருக்கா, எல்லாரும் வாங்க, உங்ககிட்ட என்ன கையில் இருக்கோ எந்த புடவை வேணால் எடுத்துங்க, இதோட புடவை ரேட்டு 1000 2000, ஆனால் உங்ககிட்ட எவ்வளோ காசு இருந்துச்சுனாலும் நீங்கள் ரீசனபிளாக சொல்லி நீங்கள் எடுத்துக்குங்க, உங்களுக்கு நான் வந்து ஆஃபர் பண்ணுறேன், உங்ககிட்ட என்ன இருக்கோ கொடுத்து எடுத்துக்குங்க, 1/2 மணி நேரம் கொடுக்குற ஆஃபர். அப்போது ஜனங்க எங்கே போவாங்க, அங்கே தான் போவாங்க. இவங்க வந்து ஒரு கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு காசு கட்டியிருக்காங்க, அவ்வளோ தூரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஒரு லாபம் சின்னதாக ஒரு வேணும், அதெல்லாம் கோட் பண்ணி தாங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ப்ரைஸு. அதை உடைச்சிட்டு இவங்களுடைய பொட்டிக்கோட சாரீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பேசி விற்றாங்கன்னா, அப்போ மற்ற சின்ன சின்ன ஸ்டாலில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னங்க போகணுமா, நான் கேட்குறேன். அதுதான் எனக்கு கோவம் வந்துச்சு. நீங்க அங்க இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நடந்துச்சா? நான் அங்க உள்ள போகும்போது இந்த விஷயம் அவங்க சொல்லும்போது எனக்கு மண்டையில ஏறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு கவுண்டருக்கு போற ஒவ்வொரு கம்ப்ளைண்ட், ஒவ்வொரு கவுண்டருக்கு போற ஒவ்வொரு விஷயமும் ஆகுது. எனக்கு ஒரு பக்கம் மட்டும் நம்ம பேசக்கூடாது, கண்டிப்பா இன்னொன்னு பக்கம் நம்ம பேசணும் இல்லையா? அங்க பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. சரி, நான் மைத்திலி மீட் பண்ணாம அந்த கேர்ளை நான் மீட் பண்ணாமலே நான் கடந்து போகலான்னு இருந்தேன். என்னை பார்த்துட்டு மேம் 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 நில்லுங்க மேம் நில்லுங்க மேம், ஹாய் மேம் எப்போ மேம் வந்தீங்க, அம்மா வாங்க, கேமராமேன் எல்லாரும் வாங்க, 2 ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்காங்க, கேமரா வச்சுட்டு இருக்காங்க, எல்லாரும் ஓடி வருதுங்க, ஐயோ வாங்க வாங்க வாங்க, கவர் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி டக்கு 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 டக்குன்னு ஒரு செகண்ட்ல பண்ணி எனக்கு சொரியறதுக்கு கூட இது இல்லைங்க, கம்ஃபர்டபுள் இல்லைங்க. சுத்தி கேமரா வச்சுட்டு கவர் பண்றா, இது எடுத்துங்க அது எடுத்துங்க, கிஃப்ட் எடுத்துங்க, என் கிஃப்ட். நான் செகண்ட், நீங்க சேல்ஸ் பண்ண வந்திருக்கீங்க, சேல்ஸ் பண்ணுங்க, கிஃப்ட் நீங்க கிவ்அவே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று கொடுங்க, சின்ன பொருள் கொடுங்க அப்படின்னு சொல்லி, இல்லை என்ன நம்பி நீங்க வந்திருக்கீங்க, என்ன இன்வைட்க்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கா வாங்கக்கா வாங்கன்னு அப்படி கவர் பண்ணி நான் வீட்டுக்கு சேர்றதுக்கு முன்னாடியே எனக்கு கொலாபுங்க என் பேஜுக்கு, அவ்வளோ ஸ்பீடு விளம்பரத்துல. ஆனா அந்த மேடம் வந்து குரூப்ல சின்ன சின்ன ஸ்டால் வச்சிருக்கோங்க, ரியானா மேவை நீங்க வந்து இன்வைட் பண்ணுங்க, அவங்க ப்ரொமோஷன் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சேல்ஸ் ஆச்சு, அவங்க ஃப்ரீயா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க, அவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது இந்த பொம்பளை என்ன சொல்லியிருக்கா, இல்லை இவங்க வந்து பெரிய பொட்டிக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை பண்ணிருக்காங்க, இப்போ நாம அந்த ஃபீல்ட்ல இருக்கோம், அவங்களெல்லாம் பகிச்சுக்க கூடாதுல்ல, சோ அந்த அம்மா வேலை காமிச்சிடுவாள்ல, அதனால அந்த அக்காவை வந்து தப்பா பேசினாங்க இந்த அக்கா, அதனால நம்ம கூப்பிட்டா நல்லா இருக்காது, இல்ல நீங்க கூப்பிடுங்க எங்களுக்காக கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது ஸ்டார்டிங்லயே அந்த மேடம் வந்து கூப்பிடுறதுக்கு என்ன மறுத்திருக்காங்க, அப்புறமா எல்லாரும் விரும்பினால அந்த மேடம் என்ன கூப்பிட்டாங்க. அப்படியே எப்படி தெரியுமா, அக்கா ஐ லைக் யூக்கா, உங்க போல்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, என்ன சேட்டிங் வச்சிருக்கேன், நான் எல்லாம் காமிக்கிறேன், வாய்ஸும் நான் காமிக்கிறேன், அவ அப்படி சொல்லி என்ன கூப்பிட்டா, உங்களை வர வைக்கும் எக்ஸ்போக்கு அப்படின்ற மாதிரி மேடம் வந்து ரொம்ப இனிக்க பேசி ஐ லவ் யூக்கா ஐ லைக் யூக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை இன்வைட் பண்ணிட்டு, அரை மனசோட இன்வைட் பண்ணவ எதுக்கு நான் எக்ஸ்போ முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போன உடனே நீ எனக்கு கொலாப் பண்ண என் பேஜுக்கு. அது ஒரு இது இருக்கு இல்லையா, இப்போ சின்ன சின்ன ஸ்டால் வச்சிருக்காங்க, அந்த ஸ்டால்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் நீ கொலாப் பண்ணணுமா, வந்த கெஸ்ட்டுக்கு நீ கொலாப் பண்ணணுமா, நீ அரை மனசோட தானே கூப்பிட்ட, ஜஸ்ட் ஹாய் பாய்னு சொல்லிட்டு அமைச்சிருக்கலாமே,
பண்ணியிருக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க ஸ்டால் போட்ட எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு முக்கியமான இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு பணம் கூட பிரச்சனை இல்ல. அதையும் தாண்டி மரியாதை தான் ரொம்ப பிரச்சனையா இருக்குது. அதுதாங்க இப்ப என்ன பண்ணிருக்குது, ம். அன்னைக்கு அவளுக்கு பர்த்டேவா. ஓகே. அந்த பர்த்டேக்கு அவங்க மம்மி வந்து சர்ப்ரைஸா பிரியாணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துருக்கு. ம். இவங்க வந்து ஒவ்வொரு குறைகளும் சொல்றாங்க. ஸ்டால் வச்சவங்க அத்தனை பேரும் ஒவ்வொரு குறை சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லும் போது இவ என்ன சொல்லிருக்கா, உங்களுக்கு எல்லாம் நான் சோத்த வாரி கொடுத்தேன் பாரு, உங்களுக்கு குத்தது தெருவில் இருக்க நாய்களுக்கு கொடுத்துருந்தா கூட நன்றியோட இருந்திருக்கும். உங்களுக்கு எல்லாம் சோத்த போட்ட நன்றி கெட்ட ஜென்மங்க, மனுஷங்க ஜென்மம்னு நீங்க காமிச்சிட்டீங்க. இம்மு இம்மு இம்முதான். அவ வாயை திறந்தா இம்முதான், அதுக்கு மேல கிடையாது. ஒருத்தர் வந்து ஸ்டால் ஓப்பன் பண்ணிட்டு அங்க நின்றுட்டு இருக்கும்போது குட்டியோண்டு ஸ்டால் நிக்க கூட இடம் இல்ல, இது கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு, திங்ஸ் எங்க வைப்போம், நாங்க எங்க நிப்போம், காத்து இல்ல ஒண்ணு இல்ல வெளிச்சம் இல்லைன்னு கேட்டதுக்கு இப்படி என்ன போ, இருந்தா இரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு, நடைய கட்டு, இது தவிர வேர்டு இல்லை அவகிட்ட. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட, தேவையாடி உனக்கு இது, நான் எவ்வளோ தடவை சொன்னேன், தேவையா இந்த கவுண்டர் வாங்கணும், இங்கே சேல்ஸ் பண்ணணும் அவசியம் ஏதாவது இருக்கா, நடைய கட்டு அப்படின்ட்டு. இல்லைங்க காசு போட்டோங்க, நீங்கள் போங்க, கோவப்பட வேண்டாம், நான் இது பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகிடுச்சு. மார்ச் 1 வேற திருப்பி அகைன் போட போறாங்களா? ஆமாங்க, அது வேற இருக்குது. நான் அதுதான் எனக்கு ப்ரெஷர் ஆச்சு. இத்தனை ஸ்டால் போடுறாங்க இல்லையா, இத்தனை பேரும் அழுது இழந்து காசு எழுந்து உங்களுக்குலாம் கொலாப் பண்ணாம வந்த செலிபிரிட்டி எனக்கு விருப்பம், நான் அழைக்காத விருந்தாளி தானே, எனக்கு நீ கொலாப் பண்ண அந்த டைம், ஏன் இந்த சின்ன சின்ன ஸ்டாலுக்கு நீ கொலாப் போடல? ஆக மொத்தம் அவங்க வந்து வளரணும்னு பாத்துருக்காங்க. அவங்களது தான் சேல்ஸ் ஆஃபர் போட்டு, அந்த ½ அன் ஹவர் ஆஃபர் போட்டு இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காத மாதிரி இவங்களோட இதுதான் பெனிஃபிட் பார்த்துருக்காங்க. இந்த ஸ்டால்ல வந்த காசுங்க எப்படியும் 64 ஸ்டால் போட்டிருக்காங்க. அதுல 5,40,000 இப்போ வரைக்கும் கணக்கு வந்திருக்கு. எனக்கே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளோ கணக்கு போட்டு இவ்வளோ காசு வந்திருக்குங்க. இதுக்கு மேலேயும் அவளை எவ்வளவு அடிச்சிருக்கான்னு தெரியாது. இன்னொன்று விஷயம் என்ன தெரியுமா, இப்போ இந்த ஸ்கேம் மாதிரி இவ பண்ணிட்டு இருக்கால, இதுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தவங்க எனக்கு பண்ணாங்க. பட் சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுக்காதனால நான் மீடியால வந்து கரெக்டா எவிடன்ஸ் கொடுக்க முடியாத இதுவா இருக்கேன். ஆனா ஒருத்தவங்க எனக்கு சொன்ன விஷயத்த மட்டும் நான் இங்க சொல்றேன். நடத்துற அந்த லேடி பத்தி, இதுக்கு முன்னாடி ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி இதுல காசு இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதுல இன்ட்ரெஸ்ட் ஒரு அளவுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரும், இது சைக்கிள் செயின் மாதிரி கான்டாக்ட், நீங்க சேர்த்தீங்கன்னா காசு எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னவங்க என்கிட்ட சொன்னாங்க. பாத்தீங்களா, அந்த கேர்ள் வந்து 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க போல இருக்க. இது இல்லாம அவங்கள சுத்தி இருக்கவங்க நிறைய பேர் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் அந்த ஆப்க்கு போட்டிருக்காங்க. போட்டு சம்பாதிக்கலாம், சைக்கிள் செயின் அது, அந்த மாதிரி கான்டாக்ட் சேர்க்க காசு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேடம் தான் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அதை ஃபோர்ஜரி பண்ணி அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க. நான் ஒரு வெல் செட்டில்ட், நான் வந்து நான் கிராஜுவேட் ஆயிட்டேன், நான் அந்த டிகிரி வாங்கினேன் இந்த டிகிரி வாங்கினேன், நான் வந்து இது பண்றேன், விவசாயம் பண்றேன், நான் எனக்கு காசுலாம் பிரச்சனை கிடையாதுன்னா, நீ டாகுக்கு நீ வீடு கட்டுறதுக்கு நீ எதுக்கு பொட்டிக்கு ஸ்டார்ட் பண்ற? காசு இல்லைன்னு காசு இல்லாதனால தானே நீ பண்ற. நீ ஒரு கருணை காமிக்கிற ஒரு மிருகத்துக்குன்னா நீ ஒரு தாஜ்மஹால் கட்டிட்டு உள்ள போய் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுரு, உலகத்துல இருக்கிற அத்தனை டாகையும், நீ வெல் செட்டில் ஆச்சே, கஷ்டப்படுறவங்களுக்கு உனக்கு என்னமா தெரியும், நீ என்ன தைரியத்துல நீ வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போடலாம், ஈவெண்ட் பண்ணலாம், அந்த ஈவெண்ட்க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீ ஜிஎஸ்டி கட்டினியா, இதுக்கு லைசன்ஸ் வாங்கினியா, சர்டிபிகேட் இருக்கா, உனக்கு என்ன பிசினஸ் பண்றது, இந்த ஈவெண்ட் பண்றது ஆர்கனைஸ் பண்றதுக்கான என்ன நீ ப்ராப்பர் லீகலா நீ பண்ணி வச்சிருக்கேன்ட்டு. இப்போ அங்க அந்த இந்த கல்யாண மண்டபத்துல பிடிச்சி இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண இவங்க பணம் மட்டும் இவங்க அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க. பட் அந்த அந்த மண்டபம் பிடிச்சது சர்டிபிகேட் வாங்கினாங்களே, இந்த அலோ பண்ணி உள்ள போறாங்க இல்லையா, அட்வான்ஸ் கட்டுறாங்க இல்லையா, பணம் கட்டுறது யார் பேர் நீங்க நினைக்கிறீங்க? இந்த பொம்பளை பேர் கிடையாது. ஜகா பொட்டிக்கு இருக்காங்க இல்லையா, ஆமா, அவங்க தான் வந்து ஜிஎஸ்டி வச்சிருக்காங்க. இந்த பொம்பளை ஜிஎஸ்டி வைக்கல, காசு இல்ல. அந்த கல்யாண மண்டபம் ஓனர் வந்து சொன்ன விஷயம் ஜிஎஸ்டி பில்லோட தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் சேர்ந்து இதுல வந்து எக்ஸ்போக்கு வர மாதிரி பிளான் இருந்துச்சு. பட் இந்த பொம்பளை வாய் சரி இல்லாதனால அவங்க வெளியே வந்துட்டாங்க. எப்போ வந்தாங்கன்னா, இந்த மண்டபத்துக்கு ஜிஎஸ்டியோட இவங்க பில்லிங்லாம் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அக்கா நீங்க எனக்கு பண்ணுங்கக்கா, செய்யுங்கக்கா, வைங்கக்கான்னு சொல்லிட்டு இவ கெஞ்சிருக்கா.
நான் ஜிஎஸ்டி இன்னும் போடலை, உங்கள் நேம்லேயே வந்து நாங்கள் மண்டபம் பிடிச்சிக்கலாம்க்கா அப்படின்ட்டு அவங்கள பிடிச்சி அவங்க தள்ள மிளகா அரைக்கிறதுக்கு ஒரு விஷயம் அவள் ரெடி பண்ணிட்டா. ஆனால் முழுசாக அரைக்கிறதுக்குள்ள அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஓகே. ஆனால் இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஆகும்போது இந்த எக்ஸ்போவுக்கு யார் பணம் மண்டபம் பிடிச்சதுன்றது ஒரு விஷயம் வரும்போது பாவம் அவங்க தான் வந்து தேவையில்லாமல் சங்கடத்தில் உள்ளாகி வருவாங்க. இந்த வீடியோ பார்த்தாவது அவங்க ஒரு வீடியோ வந்து அவேர்னஸ்க்கு போட்டுடணும். இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா பெட்டர் இருக்கும் அவங்க ஜகா. ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஃப்ராடு கிடையாது. அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப அடிமட்டத்தில் கஷ்டப்பட்டதுனால இந்த கஷ்டப்படுற கேர்ள்ஸுங்களோட காசை ஏமாத்தணுன்ற அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு வராது, யாருக்குமே வராது. சரி, ஓகே. இப்போ நிறைய பேருமே அவங்கள லோக்கல்னு வந்து சொல்றதுனால அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. என்ன நீங்க லோக்கல்னு சொல்றீங்க, பேச்சே அப்படிதான். ஏன் உங்களை மாதிரி ஸ்டைலிஷா வந்து ஹேர்லாம் விட்டுட்டு வந்து பேசினா நீங்களாம் வந்து டீசெண்டாக பேசுறீங்க, நான் நேச்சுரலா இருக்கேன், இதான் ரியாலிட்டி, என்ன போய் நீங்க லோக்கல்னு சொல்லுவீங்க. அதுக்குன்ட்டு கமெண்ட்ல போயிட்டு எல்லாம் பேசலாமா? அசிங்கமா இம்முதான் வருது. நீ உன்னுடைய நேச்சர் இதுதான் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா எங்களுக்கு வராதா? நாங்கள்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி வேர்டு எடுப்போம்,